அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு விடாமுயற்சி அஜித் படத்தோட திரை விமர்சனம் பார்க்கலாம். இந்த படம் நான் பார்த்துட்டேன். இந்த படத்தோட கதை அம்சம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஒரு 12 வருஷமா சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டு 2 பேரும் விவாகரத்து பண்ணி பிரிஞ்சலாம்னு நெனைக்கிறாங்க. அந்த இடத்துல ஹஸ்பண்ட் சொல்றாரு, "நான் உன்னை வீட்ல ட்ராப் பண்ணிடுறேன்" அப்படின்னு சொல்றாரு. 2 பேரும் கார்ல போய்க்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல பிரேக் டவுன் ஆகி நின்றுது. அந்த இடத்துல என்னடா பண்றதுன்னு ஒண்ணும் புரியாம நிக்கும்போது, அந்த இடத்துல ஒரு வண்டி வருது. அந்த வண்டியில தன்னோட மனைவிய மட்டும் ஏத்தி விட்டு, "நீ முன்னாடி போ, நான் வண்டிய சரி பண்ணிட்டு நான் பின்னாடி வர்றேன்" அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுறாரு. அங்க இருந்தா கதை ஸ்டார்ட் ஆகுது. அந்த மனைவி லிஃப்ட் குடுத்த ஆளு வந்து ஒரு கடத்தல் கும்பலோட தலைவன காட்டுறாங்க. அப்ப அந்த தன்னோட மனைவி கடத்தப்பட்டது அவருக்கு தெரிய வரும்போது, அந்த மனைவிய எப்படி இவரு காப்பாத்துனாரு, இல்ல காப்பாத்துனாரா இல்லையா அப்படிங்கிறது தான் கதை. அந்த கதைய வச்சு தான் இவங்க ஒரு 2 1/2 மணி நேரம் படமா எடுத்திருக்காங்க. இந்த படம் வந்து இங்கிலீஷ் படத்துல பிரேக் டவுன்னு ஒரு படம் இங்கிலீஷ் படத்துல வந்துச்சு. அந்த படத்தோட கதைய அப்படியே எடுத்திருக்காங்க. அதே மாரி காட்சி அமைப்புலாம் ஓரளவுக்கு அமைச்சிருக்காங்க. படம் பார்க்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆங்கில படத்துக்கு ஈக்குவலான காட்சி அமைப்பு இருந்துச்சு. இதுல அஜித்தோட நடிப்புன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா தான் இருந்துச்சு. ஆனா, இந்த படம் அஜித் ரசிகர்களுக்காக மட்டும் எடுக்கப்பட்ட படமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. கண்டிப்பா இந்த படம் 50% ரசிகர்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றமா தான் இருக்கும். ஏன்னா, அவங்க ரசிகர்கள் எதிர்பார்க்குறது என்னன்னா, நம்மளோட படத்துல வரும்போது, அப்படியே ஒரு மாஸான ஒரு என்ட்ரியா குடுக்கணும். இந்த மாரிலாம் நெனச்சுக்கிட்டு வருவாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இந்த படம் மிகப்பெரிய ஏமாற்றமா தான் இருக்கும். ஏன்னா, இது ஒரு கேசுவலான சாதாரண ஒரு நடிகரா தான் இதுல நடிச்சிருக்காரு அஜித்து. இத ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அவரோட சில சண்டை காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த வில்லன்ட்ட அடி வாங்குற சீனு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு மாரியா இருந்துச்சு. போச்சுடா இன்னைக்கு அவன் தலைவன இப்படி போட்டு அடிக்கிறாங்களேன்னு தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆனா, போக போக அவரோட பாணியில அந்தந்த இடத்துல அவரு கொஞ்சம் மேட்ச் பண்ணி, ரசிகர்கள ஏமாத்தாத சீனு சிலது இதுல இருக்கு. அதனால நீங்க தியேட்டருக்கு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அஜித் அவர்களோட நடிப்பு இதுல நல்லாவே இருக்கு. அதே மாரி வில்லன் அர்ஜுனோட நடிப்பு இதுல நல்லாருக்கு. மத்தபடி இதுல மியூசிக்ன்னு பார்த்தீங்கன்னா, அனிருத் மியூசிக்கு நெறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, கதைக்கு தேவையான ஒரு மியூசிக் மெலோடிஸா அந்தந்த இடத்துல கொண்டு போய், தேவையான இடத்துல மட்டும் மியூசிக்க நல்லா ஸ்பீடு பண்ணி, நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அவர் இல்லாட்டினா இந்த படம் வந்து கொஞ்சம் ஒரு மாரியா தான் இருக்கும். ஆனா, இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் அதாவது இடைவேளைக்கு முன்னாடி வரையும் படம் நல்லா இன்ட்ரஸ்டிங்கா தான் போச்சு. இடைவேளைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட கதை இதான். இது அவ்வளோதான். இதுக்கு அடுத்து இதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியா கணிக்கிற மாரி தான் இருக்கு. நம்ம நெனைக்கிற மாரி தான் நடக்குது. அப்படிங்கும்போது, நம்மளுக்கு அதுல ஒரு சுவாரஸ்யம் குறையுது. இப்ப அஜித் ஒருத்தர தேடி போறாருன்னா, அந்த இடத்துல கரெக்ட்டா அந்த இடத்துல ஒரு ஒரு இடத்த காட்டுறாங்க. அந்த இடத்துல அவர் தேடி போனாலும் கரெக்ட்டா அந்த இடத்துல இருக்க மாரியே காட்டுறாங்க. அதனால ஒரு இன்ட்ரஸ்டிங்கான சீன் நெறைய அதுல மிஸ்ஸிங்கு. மத்தபடி பார்த்தீங்கன்னா, படம் வந்து பார்க்கலாம். இது ரொம்ப அஜித்த எதிர்பார்த்து அதாவது மாஸான கேரக்டரா இருக்கும்னு நெனச்சு போனீங்கன்னா, உங்களுக்கு ஏமாற்றமா தான் இருக்கும். நார்மலா எல்லா படமும் இருக்க மாரி, ஒரு நல்ல படம் பார்க்கணும் அப்டின்ட்டு போனீங்கன்னா, உங்களுக்கு இது படம் உங்களுக்கு பிடிக்கும். இந்த படத்த பொறுத்தளவுக்கு என்னோட மனசுல பட்டது என்னன்னா, அஜித்த வந்து பழைய கெட்டப்ல நம்ம பார்க்க மாட்டோமா? அப்டின்ற ஒரு ஃபீல் இருக்கு. ஏன்னா, இத ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் அப்ல ஒரு டை அடிச்சு ஒரு கோட், சூட் போட்டு வர மாரி காட்டுறாங்க. அவருக்கு மெயினே அழகு பார்த்தீங்கன்னா, மீசை தான். அந்த மீசைய எடுத்து விட்டாங்க. அப்படிங்கும்போது, அந்த அந்த கெட்டப்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு தளர்ந்த மூஞ்சி மாரி நம்மளுக்கு தோணுது. இது அஜித்தோட ரசிகர்களுக்கு எப்படியோ எனக்கு தெரியல. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லுங்க. எனக்கு புடிச்சது அஜித்த வந்து நாங்க பழைய அஜித்தா பார்க்கணும் தான் என்னோட ஆசை. ஒரு படம்னாச்சும் அந்த மாரி நடிக்கணும். இன்னி அந்த நரைச்ச முடியோட வயசான கெட்டப்போட பார்க்கறது எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கல. உங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னா, அப்படித்தான் இருக்கு.